بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சூனியத்திற்கு எதிராக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சவால் விட்ட பிறகு நடந்தது என்ன? சமீபமாக ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் தமிழகத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு ஒரு கட்டுரை போட்டியை நடத்தியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அதற்கு முதல் பரிசு 15,000 ரூபாய். அதில் கலந்து கொண்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள். அவர்கள் கட்டுரை எழுதுவதை தொழிலாக கொண்டவர்கள் அல்ல, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள். ஆனால் அந்த போட்டியிலே கலந்து கொண்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள். ஆனால் அதே நேரத்தில் சூனியத்திற்கு எதிராக நாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக ஒரு சவால் விட்டோம். அதில் முதல்ல அறிவிக்கப்பட்ட பரிசு தொகை 50 லட்சம். பின்னர் அதை 1 கோடியாக உயர்த்தினோம். அது போதாது என்று மாவட்டம் தோறும் அறிவித்தோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 50 லட்சங்கள், சில மாவட்டங்கள் 1 கோடி என்றெல்லாம் அறிவித்தோம். சூனியக்காரர்கள் இந்த சவாலை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டார்கள்? நாம் இந்த சவாலை தமிழில் மட்டும் வெளியிடவில்லை, உருதுவில் வெளியிட்டோம், இங்கிலீஷில் வெளியிட்டோம், மலையாளத்தில் வெளியிட்டோம், இப்படி அந்தந்த பகுதியில் உள்ள மொழிகளில் எல்லாம் வெளியிட்டோம், மராட்டிய மொழியிலும் வெளியிட்டோம். ஆனால் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் என்றால் மிக சொற்பமானவர்கள். அவர்கள் சிலர் போனிலே நம்மை தொடர்பு கொண்டார்கள். போனிலே தொடர்பு கொண்டு இந்த சவால் போட்டிருக்கிறீங்களே, அது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு சூனியம் வைக்கணும், சூனியம் வைத்த பிறகு அந்த சூனியத்தில் நீங்கள் ஜெயிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நாங்கள் வாக்களித்து அந்த பரிசை தருவோம் என்று நாம் சொன்னோம். அவள் அப்படியா, நான் யோசித்து சொல்கிறேன் என்று போனை கட் பண்ணி விடுவார்கள். அதற்கு பிறகு அவர் எந்த போனும் வராது. இப்படிதான் எல்லாமே போச்சு. ஒரே ஒரு ஆள் சூனியத்தின் தலைநகரமாக கருதப்படக்கூடிய கேரளாவில் இருந்து கடிதம் எழுதினார். எப்படி கடிதம் எழுதினாரு? உங்களுடைய சூனிய சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் யாருன்னு கேட்டா அந்த பகுதியில் நம்ம பிரபலமான ஆளு, கேபிள் டிவியிலையும் அடிக்கடி வந்து கொண்டிருக்கக்கூடியவர். சூனியத்தை பற்றி அவர் இங்க நம்ம வைத்தியங்கள்லாம் நிகழ்ச்சி நடத்துறாங்கல்ல, இந்த மோதிரக்கல்லு ஜோதிடம் ராசிலாம் நடத்துறாங்கல்ல, இந்த மாதிரி சூனியம் சம்பந்தமாக ஒரு தொலைக்காட்சியிலும் அந்த பகுதி கேபிள் டிவியிலும் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூனியக்காரர். அவர் நமக்கு கடிதம் எழுதுகிறார். உங்களுடைய சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. நிறைய நிபந்தனை போட்டார். அதுல ஒரு முதல் நிபந்தனை என்று கேட்டா 50% அட்வான்ஸா எனக்கு தந்துடணும், 50 லட்சத்துல 25 லட்சத்தை திரும்ப தந்துடணும்ட்டார். இந்த சூனியம் உண்மையை பழிக்கிற மாதிரி இருந்தது. இந்த சூனியம் ஃப்ராடு, நம்ம ஏமாந்து போய் கொடுத்தோம்னா சூனியம் ஜெயிச்சிருச்சுன்னு ஆயிரும். அல்லாஹ் காப்பாத்தான், நம்ம உஷாராயிட்டோம். சீட்டு கட்டிட்டு ரசீது வச்சிருக்கிறவன்ட்டே போய் திரும்ப காசை வாங்க முடியல. இவன்ட்ட 25 லட்சத்தை கொடுத்துட்டு இவன் எங்க போய் தேடுறது கேரளாவில்? அதனால நான் பணம்லாம் அட்வான்ஸ் தர மாட்டோம், சூனியத்தை செஞ்சு காட்டின பிறகு ஜெயிச்சா 50 லட்சம். வளமையா சொல்லுவோம்ல, வாயில தோசை கையில காசு வாயில தோசை, அந்த பாணியில என்ன செஞ்சோம்? சூனியத்தை செய்து காட்டிவிட்டு ஜெயித்தால் உடனே 50 லட்சம் பரிசு என்றோம். மூச்சு பேச்ச காணோம். அதுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன நினைச்சோ தெரியல, கேரளாவில் சூனியம் செய்வதற்கு தடையின் சட்டம் போட்டுச்சு. அந்த ஆள் ஆஃப் ஆயிட்டார். அதுக்கு அடுத்தது பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் வந்தார். நான் சூனியம் செய்கிறேன், ஒப்பந்தம் போட தயார் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். இங்க இருந்து போனோம், அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசணும். ஒப்பந்தம் போட வந்தவர்களே மொத்தம் 4 பேர் தான். ஒருத்தர் இந்த கடிதத்தோட போச்சு. மீதம் 4 பேர் வந்தார்கள். 2 பேர் முஸ்லிம்கள், 2 பேர் மாற்று மத சகோதரர்கள். அதுல ஒருத்தர் தோத்து போயிட்டது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இன்னும் 3 பேரை பத்தி அவன் சொல்ல போறேன். அதுல ஒருத்தர் இந்த கடிதம் கொடுத்துட்டு போனவர் இந்த பெங்களூர்ல உள்ள ஆள் என்ன செஞ்சாரு? சவால் விட்டார்.
அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தம் போட அழைத்தார். ஒப்பந்தம் போட போனா அவருடைய பந்தா என்ன, அவருடைய ஆணவம் திமிரு, அப்படி உட்கார்ந்து பேசினாண்டா கட்ட கட்ட கட்டன்னு புரிந்து தள்ளுறார். அவர் பேர் ரசாக். பேசு வாக்கில் நம்ம சகோதரர் வந்து ரசாக் சாஹிப்னார். சாஹிப்னு சொல்லு, ரசாக் சாஹிப். சாஹிப் ரசாக் கிடையாது, சாஹிப். உன்னை சாஹிப் அப்படின்னாரு. இப்படிலாம் பேசினாரு. என்ன சொன்னாரு, நான் வந்து பெரிய மந்திர தந்திரம்லாம் வைத்திருக்கிறேன், நான் மற்றவங்க எல்லாம் போலி, நீங்க மற்றவங்க போலிகளை வச்சு எனக்கு கணக்கு போடாதீங்க, நான் தான் ஒரிஜினல், ஏன் முன்னால யாரும் நிக்க முடியாது, நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் கூட எனக்கு தேவையில்லை, துணி வைக்கிற நூல் இருக்குதுல்ல, அந்த நூல் கண்டு ஒன்று கையில வச்சிருந்தாரு, இந்த நூல் கண்டை வச்சு நான் பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சு காட்டுவேன் அப்படின்றாரு. நீங்க என்ன செய்வீங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன்டாரு. நான் உட்கார்ந்துருந்த ஹாலுக்கு வாசல்ல ஒரு ஜன்னல் இருந்தது, ஜன்னலுக்கு எதிர தென்னை மரம், நீங்க ஒண்ணு வேண்டாம், அந்த நூலை தூக்கி வீசி அந்த தென்னை மரத்துல இருந்து ஒரு தேங்காயை பறிங்க. உடனே அவரு அதெல்லாம் என்னால முடியாது. ஏங்க அதெல்லாம் முடியாது, நான் எவ்வளவு பெரிய விஷயம்லாம் செய்ய வந்திருக்கேன், நீங்க சின்ன விஷயத்தை சொல்லிட்டு இருக்கீங்க, பெரிய பெரிய விஷயத்தை சொல்லுங்க. என்ன பெரிய விஷயம், யாராவது நோயாளியா கூட்டிட்டு வாங்க, 30 செகண்ட்ஸ் 30 வினாடி, உடனே இப்பவே நான் சரி செய்து காட்டுகிறேன் அப்படின்றார். உடனே செய்து சகோதரன் கையில ஒரு விரல்ல கட்டி இருந்தது, இந்த கட்டியை காட்டி, இந்த கட்டி எனக்கு 10 வருஷமா இருக்குது, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன் போகல, அது சரி செய்யுங்கன்றார். உடனே அவர் இதெல்லாம் நான் சரி செய்ய மாட்டேன், ஏன் நீங்க வழியில துடிக்கணுமா, எனக்கு புது நிபந்தனையா இருக்குது, அப்ப என்னதான் செய்வீங்க, கேன்சர் கிட்னி பேஷண்ட், இப்படி பெரிய பெரிய வழியில துடிக்கக்கூடிய பேஷண்ட் கொண்டு வாங்க, 30 செகண்ட்ஸ்ல குணமாக்குறேன்டாரு. உடனே நம்ம என்ன சொன்ன, அடுத்தது சார் அப்படியா, பெங்களூர் ஜிஹெச்ல கிட்னி பேஷண்ட்ஸ் எப்படி எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் குணமாக்குவேன் 30 செகண்ட்ஸ்ல, 30 வினாடிகள்ல நூத்துக்கணக்கான ஆட்களாக இருந்தாலும் குணமாக்கிடுவேன் அப்படின்றாரு. நான் அவங்கள்ட்ட பார்க்க வேண்டியதில்லை, அவங்கள்ட்ட பேச வேண்டியதில்லை, 70 திரைகளுக்கு அப்பால் இருந்தாலும் பரவாயில்லை, அவளை நான் பார்க்கவும் மாட்டேன், பேசவும் வேண்டாம், அவங்கள்ட்ட யாரோட ஆளை சொல்லுங்க, நான் இங்க உட்கார்ந்து குணமாக்க வேண்டார். அப்படி அங்க ஜிஹெச்ல ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, நீங்க உட்கார்ந்துக்கிட்டு நீங்க 70 திரைக்கு அப்பால் இருக்க அந்த மக்களை ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் 100 பேரா குணமாக்குங்க. கொஞ்ச நேரத்தில் பிளாஷ் நியூஸ் வரணும் டிவியில, எப்படி ஆச்சரியமான வகையிலே பேஷண்ட்கள் எல்லாம் குணமாகி வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நியூஸ் வரணும். அப்படி பட்டு கவுந்துட்டார். அவர் கவுந்து அவர் சுருதி எல்லாம் குறைஞ்சி அவர் என்ன செஞ்சாருங்கிறத டிவியில போடுறோம் பாருங்க. मैं तुम्हारे जमात में दोस्त बनने आया हूँ, कौन भी आमिला को टेक्निक दिखाता रहा तो मैं सामने खड़े को बोलता हूँ तू कर नहीं सकता। हाँ, अल्लाह के कलाम में तासीर है, दुआ करने से आदमी अच्छा हो सकता, अगर तू दुआ सही करता तो इलाज अच्छा होता था, लेकिन तू दुआ नहीं कर रहा, तू पैसे के वास्ते काम कर रहा। अरे इस गुड जमात, मैं जमात तो पसंद कर, जमात तो देखने आया, सो मैं भी ऐसा आर्ग्यूमेंट करना चाहता हूँ, ऐसा ही आर्ग्यूमेंट करना चाहता हूँ, पूरे देश में आमिलों को ये शिर्क और बिद्दत की चीजों को ललकारना चाहता हूँ दोस्त। अरे बात उसमें मैं एक जनरल आदमी नहीं आया हूँ, तुम्हारे जैसा मैं भी कुछ लेकर आया हूँ। अगर कोई जादूगर कोई आकर बोल रहा मैं अच्छा कर दूंगा तो तू अच्छा कर, अगर नहीं करा तो हमारे पास अल्लाह के कलाम की बरकत से हमारा आदमी दुआ करता कैसा अच्छा देगा, तो ये कंपटीशन उससे बता उसे हराना हमें। मैं क्या बोलना चाह रहा हूँ, आमिला जगह जगह दुकान खोलकर काम कर रही, अब उनको हराने के वास्ते तुम्हारी जमात साथ में रहते, तो तू क्या कर रहा कर को दिखा, इसे अच्छा करता नहीं करता तो फिर तू झूठा, हमारा आदमी है रज़ाक शाह, हाँ खाली सिर के ऊपर हाथ रखता अच्छा होता देख। ये समझ में आ रही बात। इस गुट में सबसे पहली बात, ये जमात इस गुट जमात अल्लाह की जमात और बहुत अच्छी जमात, ये अल्लाह की करामत है, अल्लाह की रहमत है, ऐसी जमात में कौन सा जादूगर भी जीत को नहीं जा सकता। ये जमात में क्यों बोले तो जहाँ अल्लाह की जात हो उसके सिवा कौन भी नहीं। என்ன சொல்றாருன்னா, நான் வந்து காம்படிஷனுக்காக வரல, உங்களோட சண்டை போடுற இன்ட்ரெஸ்ட்ல வரல, எங்கிட்ட வந்து ஒரு பவர் இருக்கு, ஆனா உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு காரியம் இருக்கு, என்னன்னா இந்த பொய்யான போலி ஆமில்களோட முகத்திலே கிழிக்கிறீங்க. ரசாக் பையன் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களுக்கு ஏதாவதுன்னா அவர் தான் சரி பண்ணுவாரு, இவங்கள டூப்ளிகேட் ஆமில்னு நம்ம பிரச்சாரம் பண்ணுவோமா, இதுக்காக அவர் வந்திருக்காராமா. இங்க நம்ம ஜமாத்துல வந்து இணைஞ்சு செயல்பட்டு இருக்காராமா, நம்ம ஜமாத்தை எதிர்த்து எந்த ஒரு சுனிக்காரனாலும் எதுவும் பண்ணவே முடியாதாமா, அதை ஒத்துக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்ப நம்ம ஜமாத்து வந்து சஹியான ஜமாத்து, சரியான ஜமாத்துன்னு சொல்லி அதை அவர் புரிஞ்சிருக்காரு. புரிஞ்சதுனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நீங்க நல்ல ஜமாத்து, பாத்தில் எங்க இருந்தாலும் அழிச்சிருவீங்க, நம்ம 2 பேரும் ஜாயின் பண்ணி பாத்தில் அழிச்சிருவோங்கிறாரு. அதனாலதான் நாங்க சொல்றோம், முதல்ல அழிக்க வேண்டிய பாத்தில் நீங்க தான், உங்களை அழிக்கிறதுக்கு தான் அங்க வச்சு நீங்க செஞ்ச கூத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருங்க. तो मैं क्या बोलना चाह रहा हूँ, मैं आपकी जमात में मिलने आया हूँ पहला महीना,
और आपकी ऐसी चीजों का आर्गुमेंट जैसा आप कर रहे हैं मैं दूसरों से करना चाहता हूं। क्योंकि मेरे पास प्लेटफॉर्म नहीं है, मैं अकेला आदमी हूं। अब असर अपनी ज्यादा क्या तो पड़ा तो असर देता। तो वैसी सूरत में मैं क्या बोलना चाह रहा हूं, मुझे बोलने नहीं आ रहा है कि मैं खुद आर्गुमेंट करना चाहता हूं, सब लोगों को पूरे आदमी के साथ फाइट करना चाहता हूं। ये सब बंद करो, छोड़ दिया वो छोड़कर किताबां लिखकर ओराटम कर शर्ट बदल कर फाइट करने का आया हूं। मुझे जमात होना था, जमात मिली, जमात में आया हूं। मैं खुद बोलना चाहता हूँ तो मैं ये चीज़ मुझे मालूम, जब भी हर मीटिंग में मैं आना चाहता हूँ। அவர் எல்லா விஷயத்தை விட திரும்பி வந்துட்டாராம், அந்த பழைய இதில் வாழ்க்கையில இருந்து வந்துட்டாராம் வெளியில. நம்ம கூட சேர்ந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாம தனியா இருக்கேன், போலி ஆமிலோட முகத்திரை கிளிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல. நம்ம கிட்ட வந்து இந்த எனக்கு ஒரு பவர் இருக்குன்னு நான் நிரூபிச்சு காமிச்சேன்னா அதை வச்சு மத்தவங்களோட இதை डुप्लीकेट நான் நிரூபிக்கிறேங்க. आपके जबान में कुछ पावर है क्या? थूकेंगे कौन तो भी ले बोला என்ன சொல்றாருன்னா என் நாக்கில் ஒரு சக்தின்னா யாரும் மூஞ்ச காரி துப்புவாங்க அப்படிங்கிறது அவர். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், நேர்வழி காட்டட்டும். அவர் வந்து நான் முன்னால தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நான் அதை விட்டுட்டேன்னு சொல்றாரு. आप कहे कि पहले ये काम सब आप करते थे और उस चीज को छोड़ दिए बोल रहे हैं, तो अल्लाह आपको रहम करे, इंशाल्लाह हिदायत आपको अल्लाह ताला दें कि आप पुराने जो गलत काम आप किया करते थे वो छोड़ दिया, आप वही बोल रहे हैं। मैं बोले आपका दर्द निकाल दूंगा, तो मैं दर्द कैसा निकालता हूँ बोले तो 101 मरतबा सूर्य फातिहा पढ़ को दुआ करके दर्द निकालता हूँ, दर्द निकलता था। अब ये चीज में जो है जगह 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 आमिल आकर आज हमारे इस्लाम को बदनाम कर डाले। ये तो मैं बोला, मेरा बोलने का मतलब मैं आपकी जमात में आना चाह रहा हूँ, ये सब चीजों को आर्गुमेंट करके मैं फाइट करना चाहता हूँ। இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்போ உங்க ஜமாத்ல என்ன சேர்த்துங்க, உங்க கூட சேர்ந்து நான் இந்த எல்லா போலி விஷய ஆமைகளையும் நான் விட்டுட்டேன்றது अब आप छोड़ दिए नहीं छोड़े, विटेन। मैं जमात में कहीं को आना चाह रहा हूँ बोले तो ये चीजों को मैं अच्छा देखे हूँ, करीब से मैं करीब से देखे हूँ क्या करना चाहती है, कैसा करना चाहती है। वैसे टेम्पो कौन भी आदमी रहा तो उसे आप बैठना, मुझे छोड़ना आर्गुमेंट के लिए। आई तो बस मैं ये चीज को करीब से देखा हूँ, हरी बात समझ में है। अब ये चीज की वजह से मैं क्या करना चाह रहा हूँ, तुम्हें बैठना वैसा मीटिंग रेस्ट पर मैं बात कर दूँ, क्या करता तू। அதான் இது ஜமாத்ல சேர்ந்துட்டு இந்த போலியான விஷயங்கள்ல நான் வந்து தூரம் பண்றேன், இப்போ நான் என்ன சேர்த்துக்குங்க, அடுத்ததாட்டி என்ன உட்கார வைங்க, நான் பேசுறேன் அதை பத்தி அகைன்ஸ்டா. அதோடைய அவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் அதை விட்டுட்டேன், நான் உங்க ஜமாத்துல சேர்ந்து நான் இதை பிரச்சாரம் பண்றேன், நான் போலி ஆமில்கள்லாம் எழுக்குறேன், மத்தவங்களாம் ஏமாத்துறாங்க, நான் வந்து ஒரிஜினலு ஒழுங்கா தான் செஞ்சேன். அவரும் டூப்ளிகேட்டா போச்சு, அவரும் ஒரிஜினல், அவரும் டூப்ளிகேட் ஜமாத் மெம்பர். சார் இப்ப அவர் என்ன செய்யறாரு, அவர் மெம்பரா சேர்ந்துக்கிறாங்கிறாரு. நம்ம சேர்த்துக்கிறலாம், நம்ம மெம்பரா சேர்றதுக்கு சில அளவுகோல் வச்சிருக்கிறோம். அவங்க சில விஷயங்கள் நம்பணும், சில விஷயங்கள் நம்பினாதான் நம்மளோட மெம்பரா சேர முடியும். நீங்க என்ன செய்யணும்னா, என்ன நம்பணும்னா, அல்லாஹ்க்கு மட்டும்தான் பவர் இருக்குது, எனக்கும் பவர் இல்ல, எல்லாமே போலி தான், எல்லாமே ஃப்ராடு தான், நான் முதல்ல செஞ்சேனே அதுவும் ஃப்ராடு தான், அது உண்மை இல்ல அப்படின்னு ஒத்துக்கிட்டு மத்தவன் செய்யறது ஃப்ராடு நம்பி எப்ப நீங்க மனம் திறந்து தௌபா செய்து கலிமாவை சொல்லி வர்றீங்களோ அப்பதான் முஸ்லிமாவே ஆக முடியும். ஒரு முஸ்லிமானதான் ஜமாத்தில் சேர்க்க முடியும். तुम्हारी जमात तब कब बैठती, मैं पहले तुम्हारे से दोस्ती करना चाहता हूँ। अरे बात நான் டெய்லி இங்க வரலாமா, உங்க கூட வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்ட் பண்ணிக்கலாமா, आप आराम से आ सकते हैं। पहले मैं आना चाहता हूँ, मैं तुम्हारे साथ बैठना चाहता हूँ, उठना चाहता हूँ, मेरी बात सुनाना चाहता हूँ, तुम्हारी बात सुनना चाहता हूँ। மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் யார் யாருக்கு எப்ப எப்ப ஹிதாயத் கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அப்ப அப்ப அவங்க நாடுறவங்களுக்கு கொடுப்பான். அந்த ஒரு இதாக தான் அங்க இருக்குது. இங்க வந்து சேலஞ்சை ஏத்துக்கிட்டு வந்து செஞ்சு தர்றேன்னு சொல்லிட்டு வந்தாலே நான் அது பொய்யை நிரூபிக்கிறது அவங்களோட சேர்ந்து இணைந்து செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட வந்திருக்கிறாங்க. அவங்க நம்முடைய அவைக்கு, நம்முடைய ஜமாத்துக்கு உங்களோட வந்து நட்பு பாராட்டலாமா, நான் டெய்லி வரலாமான்னு கேட்கறாங்க. டெய்லி வாங்க, வரவேற்கிறோம் உங்களை, உங்களுக்கும் எனக்காகவும் துவா செய்யறோம். நீங்க முதல்ல செய்த தவறுகளுக்காகவும் மனம் திருந்துங்க. पहले आप अल्लाह से तौबा कीजिए, जो आप रोज है हमारी यहाँ करना, ऐसा हम नहीं बोल रहे हैं कि
ये और आप और अल्लाह के बीच में दरमियान की चीज है। आप कभी भी अल्लाह के पास इंशाल्लाह आप तौबा कीजिए, आप दिल से कीजिए, उसके बाद आप हमारा जमात में इंशाल्लाह एक मेंबरशिप बन के आप कर सकते हैं। क्या बोल रहे हैं हनीफ? नजरा दिखाते हैं। अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन। अल्लाह की नहीं, तौबा क्या हम भी कर रहे हैं, हमारे साथ में रहने वाले सबको बोल रहे हैं तौबा नहीं तो कुछ भी नहीं है। लेकिन मैं तौबा के साथ क्या रोज सुबह क्यों बोले, तो हमारे साथ बहुत बड़ा धोखा हुआ, बहुत बड़ा शॉक है। मैं आंखों बैठा हूँ, बहुत शॉक में हूं मैं। तो ऐसी सूरत में जो है बोलने के लिए एक अकेला आदमी बोल नहीं सकता। जब तुम्हारे पूरे साथियां रहे तो आप मुझे खाली बैठो, मैं खुद इनको बात करना चाह रहा हूँ, कौन सा अमल कैसा है, क्या कैसा करना चाहते है ना। तो ऐसी सूरत में अल्लाह मुझे भी तौफीक दे दे, सबको भी तौफीक दे दे। ऐसे गलत ख्याल से अल्लाह सबको बचा दे, अल्लाह माफ करें। மாஷாஅல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். சூனியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவர் கடைசியில் சூனியம் போய் நானும் ஒரு ஃப்ராடு தான், அல்லாட்ட நான் தௌபா செய்கிறேன், உங்களோட சேர்ந்து சூனியத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறேன், உங்க கூட நான் வந்து சேர்ந்துக்கிறலாமா அப்படின்னு கேட்டு அந்த அவையிலேயே தௌபா செய்வார். இங்கே எங்க கேமரா முன்னால செய்ய வேணாம்னு சொல்லி கேமராவை ஸ்லோ பண்ணிடுவோம். கேமரா முன்னால செய்ய வேணாம், நீங்க அல்லாஹ்க்கும் உங்களுக்கு இடையில உள்ளது, நீங்க அல்லாஹ்வோட தனிப்பட்ட முறையில் தௌபா செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்படி சூனியம் செய்து கொண்டிருந்தவர், சவாலை ஏற்றுக்கொண்டு வந்தவர், தான் செய்வது தவறு, தான் செய்ததெல்லாம் ஃப்ராடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட நிகழ்ச்சியை தான் நம்ம இந்த சவால் மூலமாக சந்தித்தோம். இதுக்கு முன்னால சூனியத்தின் மூலமாக தற்கொலை செய்து கொண்டு சாகடிப்பேன் அப்படின்னு சொன்னா அது பொய்யிண்டு ஆயிடுச்சு. கோமாவாகி செயலிழக்க செய்ய வேண்டும் ஒரு ஆள் சவால் விட்டான், அதுவும் பொய்யிண்டு போச்சு. கைகாலை செயலிழக்க செய்து முடமாக்குவேன் என்றான், அதுவும் பொய்யாயிருச்சு. ஊமையாக்குவேன், பேச முடியாமல் ஊமையாக்குவேன் சொன்னா அதுவும் பொய்யாயிருச்சு. பார்க்க முடியாமல் குருடாக்குவேன் என்றால் அதுவும் பொய்யாயிருச்சு. மூளை குழம்பி பைத்தியமாக்குவேன் என்றால் அதுவும் பொய்யாயிருச்சு. தேங்காயாவது பறிச்சுத்தாடான்னு கேட்டான் சூனியத்துல. சூனியத்துல அது முடியும் இது முடியுங்கிறியே, தேங்காய பறிச்சுத்தான்னா அதுவும் முடியாதுன்னுட்டானுங்க. சரி, இன்னொருத்தர் சவாலுக்கு வந்தார். அது வந்து தஞ்சாவூர்ல இருந்து ஒரு சகோதரர், மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர், ஒரே நாள்ல நான் சூனியம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு வந்தார். அவருடைய நிலை என்னாச்சுன்னு பாருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாள்ல என்ன செய்ய முடியும்? செஞ்சிடலாம் சார். கை கால் இழுக்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம். உயிர் வாங்குறது அதுவும் செய்யலாம், ஒன்றும் ஒரே நாள்ல உயிர் வாங்க முடியும். முடியும் சார். நாங்க சூனியத்தை பத்தி நாங்க என்ன நினைக்கிறேன்னா, நீங்க உயிரை வாங்குறத பத்தி சொல்றீங்க, ஒரு முடிய கூட உங்களால கொடுக்க முடியாது நாங்க நினைக்கிறோம். அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதனால நாங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு உயிர் வாங்குறதுலாம் வேண்டாம், ஒரு அரை மணி நேரம் நாங்க ஒரு வெள்ளை துணியை விரிச்சுக்கிறோம். சரி, வெள்ளை துணியை விரிச்சு நாங்க ஒரு ஆள் உட்கார்ந்துடுறோம், நீங்க எதிரில் உட்கார்ந்துக்கிறீங்க. சரி, என்ன வேணாலும் மந்திரம் செய்யுங்க. அரை மணி நேரத்துல அவர் மீசையில இருந்து ஒரு முடிய நீங்க விளைய வச்சுட்டா போதும். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இப்ப வந்து செய்ய முடியாது சார். பொருள் இருந்ததுன்னு வச்சுங்க, நீங்க என்ன சொல்றது, கண்டிப்பா நான் இங்கேயே செஞ்சு காமிச்சிட்டு போறோம். பொருள் கொண்டு வந்து இப்ப நம்ம பேசிக்கிடுவோம், பேசி நீங்க பிறகு செய்யுங்க. ஒரு அரை மணி நேரம் டைம், ஒரு நாள்ல உயிர் போக்குறதுலாம் வேண்டாம். ஒரு நாள்ல கை கால வேணாம், அதை நாங்க நிரூபிச்சுட்டோம். அதெல்லாம் நாட்டு அது பொய்ங்கிறத நாங்க நிரூபிச்சுட்டோம். இப்ப நாங்க உங்கள்கிட்ட என்ன சொல்றோம், ஒரு முடிய கூட அவங்களால புடிங்கி போட முடியாது. தலையில இருந்து மீசையில இருந்து ஒரு முடிய கூட அவங்களை விட வைக்க முடியாது. அதான் நாங்க சொல்றோம், நீங்க அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரம் வேணாலும் எடுத்துக்கிறீங்க. இது வரைக்கும் நீங்க எத்தனையோ ஜோதிடர் பார்த்துருக்கலாம். ராஜசேகரோட வாக்கும் சரி நாக்கும் சரி என்னைக்குமே மாறாது. இல்ல இப்பயே நான் சேலஞ்ச் கட்டிட்டு போறேன். இல்ல மாறாது. சரி, நீங்க செய்யுங்கன்னு கேட்க சொல்றாங்க. மாறாதுங்கிறது நீங்க சொல்றீங்க. பொருள் ஒண்ணுமே கிடையாது. இல்ல பொருள் எடுத்துட்டு வந்து எங்களால செய்ய முடியாது. இதெல்லாம் ஒரு போட்டியா எங்களால செய்ய முடியாது. இல்ல பொருள் இருந்தா உங்களால செய்ய முடியுமா? அந்த மாதிரி பொருள் இருந்ததுன்னா செய்வோம். ஆனா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி செய்ய முடியாது. அப்ப நீங்க செய்யணும்னா ஒரு நாள்ல முடியும்னா ஒருத்தவங்களுக்கு அடி மேல அடி கொடுத்தாதான் அந்த அடி நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பலமான அடியா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த போட்டியில் நாங்க ஜெயிச்சுட்டு வெளில வர முடியும். இது என்ன பெரிய அடிக்கு மேல அடி பிடிச்சிக்கிட்டு தான் முடி வந்து விழுந்துற போகுது. ரைட்டுங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இவ்வளவு தூரம் வந்து முடியாதுங்கிறது பின்வாங்கிட்டு போவோமா?